தெரியுதா? அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல 2ஆம் தவணைக்குரிய அலகுகளை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க 2ஆம் தவணையில படிக்க வேண்டிய பாடம் அன்றாட வாழ்வில் சக்தி. எங்களுடைய தினசரி வாழ்க்கையில நாங்க சக்தியை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்களை நாங்க இறுதியாக நடந்த வகுப்புல படிச்சிருக்கோம். எந்த வேலையை செய்யறதாக இருந்தாலும் அதற்கு சக்தி மிகவும் அவசியமானது. அப்ப அதிலேயும் நாங்க சக்தி என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்க்கிறோம். வேலை ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றல், வேலை ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றல் தான் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சக்தி தேவைப்படும். அதைத்தான் நாங்க இதுல பார்க்கிறோம். சரியா? அடுத்ததாக சக்தியை பயன்படுத்தி எப்படி வேலை செய்கிறோம். உதாரணமாக ஒரு காற்றாடிய செய்து பார்க்க. காற்றாடி, அப்ப எல்லாருக்கும் காற்றாடி செய்ய தெரியும். நீங்க பிரைமரியில படிக்க காற்றாடியை செய்து விளையாடி இருப்பீங்கள். அப்ப அதே போல ஒரு காற்றாடியை செய்து அப்ப அந்த காற்றாடிய சுழல வைப்பதற்கு தேவையான சக்தி எங்க இருந்து கிடைத்தது? இப்ப காற்றாடிய நாங்க செய்து முடிய அது சும்மா வச்சா சும்மா இல்ல. அது இப்ப நீங்க கொண்டு போக சரி, அல்லது நீங்க சைக்கிள்ல போயிருக்க சைக்கிளோட கொண்டு கேட்க அதை காத்துக்கு நேரம் பிடிச்சீங்கன்னா கட்டாயம் இந்த காற்றாடி சுழலும். அப்ப காற்றுல இருக்கிற அந்த காற்று சக்தியை பயன்படுத்தி நாங்கள் இந்த காற்றாடியை சுழல செய்கிறோம். அப்ப இங்க பயன்படுத்தப்பட்ட சக்தி என்னது? காற்று சக்தி. பயன்படுத்தப்பட்ட சக்தி காற்று சக்தி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இதே போல நாங்க பார்த்திருக்கிறோம் சூரிய அடுப்பு. சூரிய அடுப்பை தயாரிக்கிறதுக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அலுமினியம் ஷீட் போட்டிருப்போம் ஒளியை தெறிக்க விடுவதற்காக. இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா சூரியனில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெப்பம் இங்கு நீரை சூடாக்கவும் உணவை சமைக்கவும் பயன்படுத்தப்படுது. இத ஒரு சூரிய அடுப்பு என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க என்ன சக்தி பயன்படுத்தப்படுகிறது என்றால் வெப்ப சக்தி. அந்த வெப்ப சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? சூரியனில் இருந்து. அப்ப சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி முதலாக இருக்கு. அப்ப எங்களுக்கு தேவையான அதிகளவு சக்தி சூரியனில் இருந்துதான் கிடைக்கப்படுகிறது. சரி, அப்ப இன்று நாங்க பார்க்க இருக்கிறது என்னவென்றால் சக்தி முதல்கள். சக்தி முதல்கள் ஒவ்வொன்றும் தொடர்பாக நாங்க பார்க்க இருக்கு. அப்ப சக்தி முதல்கள்ல இன்றைக்கு நாங்க என்னென்ன சந்தர்ப்பத்துல எந்தெந்த சக்தி முதலை பயன்படுத்துவோம் என்று பாருங்க. அன்றாட வாழ்வில் சக்தி நுகரப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் அதன் போது பயன்படுத்தப்படுகின்ற சக்தி முதல்களும் கீழே உள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. சரியா? நம்ம பார்க்கிறோம் சக்தி நுகரப்படுகின்ற சந்தர்ப்பம், அதாவது சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற சந்தர்ப்பமும் அதற்காக பயன்படுத்தக்கூடிய சக்தி முதலும் எங்க இருந்து அது கிடைக்கிறது. ஒரு மிளகாயை நாங்க உலர்த்துவதற்கு, அதாவது காய போடுறதுக்காக சூரியனுடைய வெப்ப சக்தி பயன்படுத்தப்படுது. ஒரு வாகனத்தை ஓட்டுதல், வாகனம் ஒன்று ஓட வேணுமாக இருந்தா அதுக்கு பெட்ரோல்
டீசல், அதாவது சுவட்டு எரிபொருள் ஏதாவது ஒன்று அவசியமானது. சரியா? அதே போல உணவு சமைப்பதற்கு விறகு பயன்படுத்தலாம், அல்லது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ பயன்படுத்தலாம், கேஸ் அடுப்பு வைத்திருப்பவர்கள், அல்லது மின்சாரத்தை பயன்படுத்தலாம். சரி, அப்ப இது என்ன? விறகு என்பது ஒரு சக்தி முதல், எல்பி கேஸ் என்பது ஒரு சக்தி முதல், மின்சாரம் என்பது மின்சக்தி. அதே போல உடைகளை அழுத்துவதற்கு அயன் பண்றதுக்கு என்ன சக்தியை பயன்படுத்துறோம் என்றால், திரட்டை போட்டு சில அயன் பாக்ஸ்ல அயன் பண்றது பழைய காலத்துல இருந்தது. அதுல உயிர் துணி மட்டும் போட்டிருக்கணும், சிரட்டை. அதாவது தாவரத்தில இருந்து கிடைச்சதுதானே சிரட்டை, தேங்காய் திருவி முடிய சிரட்டை எடுக்கும். அதே போல மின்சாரம் கரண்ட்ல போட்டு நாங்க அயன் பண்ணி கொள்ளலாம். சரியா? அதே போல நீரை சூடாக்குவதற்கு, தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு, அதுல நாங்க கேஸ் அடுப்புல வச்சு சூடாக்கலாம், அல்லது ஹீட்டர்ல போட்டு தண்ணி சூடாக்கலாம். சுவட்டு எரிபொருளோ அல்லது உயிர் துணிவையோ, அதாவது விறகு வச்சு பானையில தண்ணி சூடாக்கி எடுக்கிறோம் குளிக்கிறதுக்கு. ஆகவே ஒரு நீரை சூடாக்குறதுக்காக நீங்கள் வெவ்வேறு விதமான சக்தி முதல்களை பயன்படுத்த முடியும். அப்ப இன்று நாங்கள் முதலாவதாக எமது பிரதான சக்தி முதலும் அதன் பயன்பாடுகளும், சக்தி முதல்களும் அவற்றின் பயன்பாடுகளும் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கு. இப்ப இதுல பாருங்க, சக்தி முதலண்டா என்ன? சக்தியை வைத்திருப்பவை அல்லது சக்தியை எமக்கு வழங்குபவை எல்லாமே சக்தி முதல்கள். அப்ப எமது பிரதான சக்தி முதல் சூரியன். அப்ப சூரியனை பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கு. எமது பிரதானமான சக்தி முதல் சூரியன் என்று சொல்லும். பிரதான சக்தி முதல் சூரியன். சரியா? இன்றைய தினம் உங்களால் செய்யப்பட்ட வேலைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். உங்களிடம் சக்தி இல்லாவிட்டால் அவற்றை செய்திருக்க முடியுமா? அவற்றை செய்வதற்காக உங்களது உடலுக்கு சக்தி எவ்வாறு கிடைத்தது? நீங்கள் உணவு உட்கொள்ளாதிருந்தால் அந்த வேலைகளை செய்வது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். உணவிலிருந்தே உங்களுக்கு சக்தி கிடைக்க பெற்றுள்ளது. அப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு சக்தி எங்களுக்கு கிடைக்க வேணுமாக இருந்தால் உணவு உட்கொள்ள வேணும். உடலுக்கு தேவையான சக்தி எங்க? உணவில இருந்து எங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. சரியா? ரைட். அப்ப அதுக்கு சூரியன் எப்படி உதவுது? எங்களுக்கு உணவு தேவை, உணவில இருந்து சக்தி கிடைக்குது, சரி. அப்ப அதற்கு எப்படி இந்த சூரியன் உதவி செய்யும்? பாருங்க, ஒளித்தொகுப்பு என்கிற மிக பிரதானமான ஒரு செயல்முறைக்கு சூரியன் மிகவும் அவசியமானது. இப்ப நாங்க ஒளித்தொகுப்பு பற்றி ஏற்கனவே முதலாவது அலகில படிச்சிட்டோம். ஒளித்தொகுப்பில தான் தாவரம் ஒன்று தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யுது. அப்ப அனைத்து உயிரங்கிகளுக்கும் தேவையான உணவை பச்சை தாவரங்களே உற்பத்தி செய்யும். அனைத்து உயிரங்கிகளும் என்று சொல்லப்படுவதில உயிருள்ள சகல அங்கிகளும் அடங்கும். அது விலங்குகளாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம். எல்லா எல்லா உயிரங்கிகளுக்கும் உணவை கொடுக்கிறது தாவரங்கள் தான். பச்சை தாவரங்கள் உணவு உற்பத்தி செயல்முறையின் போது சூரிய ஒளியை பயன்படுத்துகின்றன. அப்ப ஒளி தொகுப்புன்னு நாங்க ஏன் சொல்றது? ஒளி உள்ள போது உணவு தொகுக்கப்படுகிறது. அதுதான் ஒளி தொகுப்பு.
இந்த சூரிய சக்தி ஒளியை பயன்படுத்திக்குள்ள சூரியன் சக்தி தான், அதாவது ஒளி சக்தி. ஒளி என்பது அதாவது லைட், வெளிச்சம். அந்த ஒளி என்பது ஒரு சக்தி வடிவம். ஒளி என்பது ஒரு சக்தி வடிவமாக இருக்கிறது, ஒளி சக்தி என்று சொல்றோம். அப்ப சூரியன்ல இருக்கிற ஒளி சக்தி தான் எங்களுக்கு உணவு தொகுப்பதற்கு பயன்படுத்தப்படுது. சரி, அப்ப உணவுப் பொருட்கள்ல இருக்கிற சக்தி எங்கிருந்து கிடைத்ததென்றா அது சூரியனிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. உணவுப் பொருட்கள்ல இருக்கிற சக்தி சூரியனில இருந்து கிடைத்த சக்தி. அப்ப நாங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு சக்தி தேவை. அந்த சக்தி எங்களது உடல்ல இருந்து கிடைக்க பெறுகிறது. எங்களோட உடலுக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும்? நாங்கள் உணவை உட்கொள்வதன் மூலம் அந்த சக்தி கிடைக்கும். நாங்க உட்கொள்ற உணவுல என்ன சக்தி இருக்கிறது? அது சூரியனிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சக்தி. ரைட்? அப்ப அந்த சக்தி ஒவ்வொரு இடத்துக்கும் வர வர அதனுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளும். அதாவது சூரியனிலிருந்து ஒளியாக வந்த சக்தி ஒளி சக்தி, சூரிய ஒளியில இருக்கிற ஒளி சக்தி தான் எனக்கு உணவு தொகுப்புக்கு பயன்படுது. அப்ப அது ஒளி சக்தி உணவாக உருவாகிட்டுன்னா அதுல இருக்கிறது இரசாயன சக்தி. ஒளி சக்தி ஒரு உணவு பொருள்ல சேமிக்கப்படும் போது அது இரசாயன சக்தி என்று சொல்லும். சாப்பாட்டுல இருக்கிற சக்தியை சொல்றது, அப்புறம் சாப்பாட்டுல இருக்கிறது ஒளி சக்தி என்று சொல்லும். சாப்பாடு மினுங்கி கொண்டா இருக்கும், ஒளி ஒளி வந்து கொண்டு இல்லதான். அப்ப சாப்பாட்டுல அந்த சூரியன்ல இருந்து வந்த ஒளி சக்தியானது இரசாயன சக்தியாக மாற்றப்பட்டு இருக்கும். ரெண்டுமே சக்தி தான், அது மாற்றப்பட்டு இருக்கு. எங்களது பிரதான சக்தி முதல் சூரியன் ஆகும். அப்ப ஏன் நாங்க பிரதான சக்தி முதல் என்று சொல்றோம்? இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. எங்களுடைய மிக முக்கியமான ஒரு தேவையாக உணவு இருக்கிறது. ஒரு உயிரங்கியானது வாழ வேண்டுமாக இருந்தால் அதற்கு உணவு மிக மிக முக்கியம். அப்ப அந்த உணவையே தொகுக்கிறதுக்கு மிக அவசியமாக இருப்பது சூரியன். ஆகவே எங்களோட பிரதான சக்தி முதலாக நாங்க எப்பொழுதும் சூரியனைத்தான் சொல்லுவோம். புவியின் மீது உயிரங்கிகள் நிலைத்திருப்பதற்கு, அப்ப நிலைத்திருப்பதற்கென்ற உயிர் வாழ்வதற்கு, தொடர்ந்து உயிரங்கிகள் உயிர் வாழ்வதற்கு சூரிய சக்தி அத்திய அவசியமானது. இப்ப யோசிச்சு பாருங்க, பூமி இருக்கிறது, ஒருவேளை சூரியன் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? சூரியன் இல்லாம போயிட்டது, திடீரென்று சூரியன் காணாமல் போயிட்டா என்ன நடக்கும்? இப்ப எங்கட பூமியானது முற்றாக என்ன செய்யும்? இருளில் மூழ்கும். இப்ப எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது யார்? சூரியன். காலையில விடுகிறதுண்டா சூரிய வெளிச்சம் வந்தாதான் எங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஃபுல்லா பகலாக இருக்கும். திரும்ப சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையக்குள்ள இருள் சூழும். மீண்டும் சூரியன் வரும்போது எங்களுக்கு பகலாகும். அப்ப எங்களுக்கு சூரியனே இல்லாம போயிட்டுதுண்டா தொடர்ந்து இருளாக இருக்கும். அப்ப இருளாக இருந்தா என்ன நடக்காது? பச்சை தாவரங்கள் உணவை உற்பத்தியே செய்யாது. அதாவது ஒளி இருக்கைக்குள்ளதான் உணவு தொகுக்கப்படும். அப்ப ஒளி இல்லாம போனா கட்டாயம் என்ன நடக்காது? உணவு உற்பத்தி செயல்முறை நடக்காது. அப்ப எங்களுடைய பிரதானமான நோக்கம் உணவுதான். உயிரங்கிகள் என்ன செய்ய வேணும்? சாப்பாடு தேவை. உயிரங்கிகள் வாழ்றதுக்கு நீர்
வழி, அதே போல உணவு எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்ப உணவு இல்லாம போறதுதான் முதலாவது நடக்கும். சரியா? அப்ப நாங்க இருக்கிற கரண்டுகளை பயன்படுத்தி, மின் சக்தியை பயன்படுத்தி கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யலாம்? பகல், இரவென்று தொடர்ந்து லைட்ஸ் போட்டு வெளிச்சமாக வைத்திருக்கலாம். அப்ப அந்த சக்தியும் எவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்ல இயலாது. அப்ப யோசிச்சு பாருங்க. சூரியன் இல்லாவிட்டால் உயிரங்கிகளினுடைய வாழ்வு என்பது கேள்விக்குறியானது. இப்ப எங்களுக்கு சூரியன் தான் பிரதான ஒரு சக்தி முதல். சரியா? தானியங்களை உலர்த்துவதற்கு, அதாவது காய போடுறதுக்கு, ஈரமான உடைகளை உலர்த்துவதற்கு, இப்ப உடுப்ப கழுவி கழுவி எங்க பிள்ளைகள் வீட்டுக்கே போடுவோம். வெயில்ல காய வேணும்னு தானே போடுறோம். சரியா? அப்ப இதை தவிர நீங்க வெயில பயன்படுத்தி செய்யற நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இப்ப கடல் நீர்ல இருந்து உப்பை பிரித்தெடுப்பதற்கு, அதாவது உப்பளங்கள்ல நல்ல சூரிய ஒளி படணும். அப்பதான் அந்த கடல் தண்ணிய ஆவியாகி உப்பு படியும். சரியா? அப்ப இதே போல நீங்க சூரிய படல்களை பயன்படுத்தி, அதாவது சோழர்களை பயன்படுத்தி கரண்டை உருவாக்குறது. சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுக்கிறது. சரியா பிள்ளைகள்? இப்ப கடல் அலையில இருந்து கரண்ட் எடுப்போம். அதே போல சூரியன் ஒளியில இருந்து கரண்ட் எடுப்போம். நீர் வீழ்ச்சியில இருந்து நீர் கொட்டுறத வச்சுக்கொண்டு கரண்ட். இப்ப நாங்கள் மின் சக்தியை பெறுவதற்காக பல்வேறு விதமான வடிவங்கள்ல இருக்கிற சக்திய யூஸ் பண்ணுவோம். பல்வேறு விதமான சக்திகளை நாங்க பயன்படுத்துறோம். இப்ப எங்களுடைய செயற்பாடுகளுக்கு நாங்க அதிக அளவில சூரிய சக்தியை பயன்படுத்துறதுனாலதான் அது பிரதான சக்தி முதல் சூரியனாக இருக்கு. பாருங்க, இது ஒரு சூரிய படம். சில இடங்கள்ல பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், இந்த சோலார் பேனல் வைக்கப்பட்டிருக்கு. ப்ளூ கலராக இருக்கும், மினுங்கிக் கொண்டு இருக்கும். எங்கேயாவது பார்த்திருப்பீங்க, இல்ல சில பேர்ட்ட வீடுகள்ல இருக்கும் சோலார் சோலார் லைட் பூட்டி இருப்பாங்க, கூரைக்கு மேல பூட்டி இருக்கும். சரியா? அதே போல சில வீடுகளில் கூரை மீது பொருத்தப்பட்டுள்ள சூரிய நீர் வெப்பமாக்கி 1 4.7 காட்டப்பட்டுள்ளது. வீடுகளின் கூரையில இருக்கிற சூரிய நீர் வெப்பமாக்கி, சூரியன் ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி நீரை வெப்பமாக்கக்கூடியதுதான் அந்த சூரிய நீர் வெப்பமாக்கி. அதே போல நீரை சூடாக்கிக் கொள்வதற்காக இதனை பயன்படுத்தலாம். அவ்வாறே மின்சார வசதி இல்லாத வீடுகளில் மின் உபகரணங்களை செயற்படுத்துவதற்காக சூரிய கலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சூரிய கலங்கள், அதாவது சோலார். சூரிய கலங்கள் சூரியனிலிருந்தே சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றன. செயற்கைக்கோள்களும் பல சூரிய கலங்களை உள்ளடக்கிய சூரிய படலின் மூலமே மின்னை பெற்று கொள்கின்றன. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சூரிய படல் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? சரியா? இப்ப ஏன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, அதிக அளவில செயற்கை கோள்கள் இப்ப உருவாகி கொண்டிருக்கு. செயற்கை கோள்கள், இப்ப செயற்கை கோள்கள் தெரியும், சேட்டலைட்ஸ் எல்லாம் நிறைய நாங்க விண்வெளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த சேட்டலைட் இங்க இயங்கல நாங்க கரண்ட்ல இயங்க வைக்க முடியும். அப்ப அவற்றை விண்வெளிக்கு அனுப்பின பிறகு இங்க இருந்து நாங்க விண்வெளிக்கு கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கலாமா? கஷ்டம் இல்லையா? இப்ப பேட்டரி போட்டாலும் எவ்வளவு நாளைக்கு அதுல இருக்கிற பேட்டரி மூலம் அது இயங்கி கொண்டிருக்கும். அந்த பேட்டரியில இருந்து சார்ஜ் போயிட்டுதுன்னா
திரும்ப அதை என்ன செய்யும்? கீழே விழுந்துரும். அப்ப என்ன செய்ய வேணும்டா, அதுக்கு தொடர்ந்து கரண்ட் கிடைக்கிற மாதிரி நாங்க ஒரு செட்டப்ப இந்த சோலார்ல செய்து வைக்க வேணும். இப்ப இந்த சோலார் லைட்ட அந்த சேட்டலைட்ஸ்ல நாங்க அதாவது செயற்கை கோள்கள்ல பொருத்தி விட்டா என்ன நடக்கும்? அது இந்த பூமியை சுற்றி சுற்றி வரைக்குள்ள அந்த சேட்டலைட் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கட்டாயம் சூரிய ஒளி அதுல படும். இப்ப இந்த சோலார் பேனல்ல சூரிய ஒளி பட்டா அதுல இருந்து கரண்டாக நாங்க அதை கன்வெர்ட் பண்ணி அப்ப அதை நாங்க சூரிய ஒளிய கரண்டா மாத்தி அந்த செயற்கைக்கோளுக்கு தேவையான கரண்ட நாங்க பெற்று கொடுக்க முடியும். சேட்டலைட்ஸ் இயங்குவதற்கு தேவையான சக்தியை நாங்கள் வழங்க முடியும். அப்ப அதுக்காக பல சூரிய கலங்களை உள்ளடக்கிய சூரிய படல் இந்த சூரிய படல அதன் மூலம்தான் அது மின்னை பெற்று கொள்கின்றது சொல்லுப்ப. அப்ப அதுக்காகத்தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணினது சேட்டலைட்ஸ். ஆனா இப்போ சேட்டலைட்ஸுக்காகத்தான் இந்த சோழர்களை ஸ்டார்ட் பண்ணினது. ஆனா இப்போ வீடுகள்லையும் பல இந்த இதுகளை சூரிய படல்களை பொருத்தி பாவிக்கணும். சரியா? கேட்டபோது நீங்க எங்கேயாவது யார்ட்டையாவது வீட்டுல சோலார் இருந்தா பார்த்து கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? சக்தி முதலும் அதோட பயன்பாடு. இப்ப நாங்க முதலாவதாக பார்த்த சக்தி முதல் எது? சூரியன். சூரியன் எதுக்கு எங்களுக்கு அவசியமானது? சூரியன்ல இருந்துதான் உணவானது உற்பத்தி செய்யப்படுகிறது. எப்படி? தாவரங்கள் ஒளி தொகுப்பு செய்வதன் மூலம். அதனால எங்களுக்கு என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்கும். சூரியன் இருக்கிறதாலதான் சாப்பாடு கிடைக்கிறது. அப்ப சூரியன் இல்லாம போனா உடனடியாக எங்களுக்கு உணவு தட்டுப்பாடுதான் ஏற்படும். ஒளி இல்லாம போயிடும், பூமி இருட்டாகும், சாப்பாடு இல்லாம போகும். சரி. அதே போல இந்த சூரிய ஒளியில இருந்து நாங்க உணவை உணவு தொகுக்கிறதுக்காக மட்டும் அந்த சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளையில சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுக்கிறதுக்குமாக ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. அதைத்தான் நாங்க எப்படி சொல்றோம்? சோலர். சோலர் என்று சொல்றோம். சோலர்ல என்ன நடக்குது? சூரிய கலங்கள் என்று சொல்லுவோம். இதுல சூரியனுடைய ஒளிப்பட்டு அது மின் சக்தியாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுது. சரியா? சரி. அப்போ இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயத்துல இருந்து சில வினாக்கள் சரியா? அப்ப வினாக்கள் எழுதி கொள்ளும். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக.
முதலாவது வினா. எமது பிரதான எமது பிரதான சக்தி முதல் எது? எமது பிரதான சக்தி முதல் எது? இரண்டாவது சக்தி முதல் என்றால் என்ன? சக்தி முதல் என்றால் என்ன? சக்தி முதல் என்றால் என்ன? சூரியன் என்பது ஒரு சக்தி முதல். அந்த சக்தி முதல் என்றால் என்ன? சக்தியை உற்பத்தி செய்பவை. சக்தியை உற்பத்தி செய்பவை. சரியா? மூன்றாவது வினா. மூன்றாவது வினா. உணவுப் பொருட்களில் உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள சக்தி உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள சக்தி உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள எங்கிருந்து பெறப்பட்டது? உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள சக்தி எங்கிருந்து பெறப்பட்டது? எங்க இருந்து வந்தது? நான்காவது வினா. நான்காவது வினா. செயற்கைக்கோள்கள் எவ்வாறு செயற்கைக்கோள்கள் எவ்வாறு சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றன? எவ்வாறு சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றன? செயற்கைக்கோள்கள் எவ்வாறு சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றன?
உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் சக்தி முதல் எது? உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் சக்தி முதல் எது? இந்த 5 வினாக்களுக்கும் உரிய விடைகளை நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். எமது பிரதான சக்தி முதல் எது? முதலாவது பிரதான சக்தி முதல் எது? இரண்டாவது சக்தி முதல் என்றால் என்ன? சக்தி முதல் என்றால் என்ன? உணவு பொருட்களில் மூன்றாவது வினா, உணவு பொருட்களில் அடங்கியுள்ள சக்தி எங்கிருந்து பெறப்பட்டது? எங்கிருந்து பெறப்பட்டது? நான்காவது வினா, செயற்கை கோள்கள் எவ்வாறு சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றன? செயற்கை கோள்கள் எவ்வாறு சக்தியை பெற்றுக் கொள்ளுகின்றன? சரியா? ஐந்தாவது, உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற சக்தி முதல் தெரிஞ்ச பிள்ளைகள் விடைகளை நீங்களா? சரி பிள்ளைகள், முதலாவதுக்குரிய விடைய பார்ப்போம். நமது பிரதான சக்தி முதல் என்பது சூரியன். சூரியன் தான் எங்களுடைய பிரதான சக்தி முதல். முதலாவதுக்கு விடை எழுதி கொள்ளுங்க. சூரியன். முதலாவதுக்குரிய விடை சூரியன். இரண்டாவது சக்தி முதல் என்றா என்ன? சரியா? சக்தி முதல் என்றா சக்தியை உற்பத்தி செய்பவை. சக்தியை உற்பத்தி செய்பவை. அதை நாங்க சக்தி முதல் என்று சொல்லுவோம். இரண்டாவது வினாவுக்குரிய விடை சக்தியை உற்பத்தி செய்பவை. மூன்றாவது வினா, உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள சக்தி எங்கிருந்து பெறப்பட்டது? சூரியனில் இருந்து பெறப்பட்டது. சூரியனிலிருந்து பெறப்பட்டது. சூரியனிலிருந்து பெறப்பட்டது. சாப்பாட்டுல இருக்கிற சக்தியானது சூரியன்ல இருந்துதான் சக்தியை பெற்று ஒளி தொகுப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படுது. அப்ப எங்க இருந்து கிடைக்குதுண்டா அது சூரியனில் இருந்து. செயற்கை கோள்கள் எவ்வாறு சக்தியை பெற்றுக் கொள்கின்றன? அதாவது சேட்டலைட்ஸுக்கு எப்படி சக்தி கிடைக்கிறது? எப்படி? சூரிய படலின் மூலம் சக்தி கிடைக்கிறது. பாருங்க, சூரிய படலின் மூலம் சக்தி கிடைக்கிறது சொல்லு. சரியா? அப்ப
செயற்கைக்கோள்கள் எவ்வாறு சக்தியை பெற்றுக்கொள்ளும்? சூரிய படல்களின் மூலம். சோலார்ல இருந்து தான் அவை சக்தியை பெற்றுக் கொள்ளும். அப்ப அதுக்கு தமிழ்ல நீங்க எழுதுறதாக இருந்தால் சூரிய படலின் மூலம் என்று சொல்லும். 5வது வினா, உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் சக்தி முதல். உங்களுக்கு தெரியும், அது சூரியன் பயன்படுத்தப்படுகின்ற சக்தி முதல் என்று கேட்டா சூரியன். பயன்படுத்தப்படுகின்ற சக்தி என்னன்னு கேட்டா ஒளித்தொகுப்புக்கு பயன்படுத்தப்படுகின்ற சக்தி என்று கேட்டா சூரியன்ல இருந்து கிடைக்கிற ஒளி சக்தி. ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? சக்தி முதல்கள். சக்தி முதல்கள், அதாவது சக்தியை உருவாக்கக்கூடியவை பார்க்கிறோம். அப்ப அதுல சக்தியை உருவாக்குறதுல மிக முக்கியமானதுதான் சூரியன் என்று பார்த்தோம். சரியா? சூரியன் ஏன் அப்படி மிக பிரதானமானதாக இருக்குன்னா, அதுதான் எங்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதற்குரிய ஒரு சக்தியாக இருக்கிறது சூரியன். ஆகவே அதுதான் பிரதானமானது. அப்ப சூரிய சக்தியை நாங்க எதுக்காக பயன்படுத்துறோம் என்றத சக்தி முதல்களும் அது நுகரப்படுகிற சந்தர்ப்பங்களை நாங்க பார்ப்போம். அதை நாங்க ஒரு அட்டவணையாக எழுதி கொள்ளும். சரியா? அப்ப இந்த வினாக்களை எழுதி முடித்தவர்கள் நீங்கள் அட்டவணையை போட்டுக்கொள்ளும். வினாவை எழுதி முடிச்ச பிறகு அட்டவணையை போடும். சக்தி நுகரப்படுகிற சந்தர்ப்பமும் அங்கால சக்தி முதல்களும் போட்டுக்கொள்ளும். 2ஆக பிரிச்சு போட்டுக்கொள்ளுங்க. இந்த சக்தி நுகரப்படும் சந்தர்ப்பத்துக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸா விடுங்க. எதுக்கு பயன்படுத்தும். முதலாவது
நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சக்தி நுகரப்படுகிற சந்தர்ப்பம் 4 எழுதி இருக்கிறார். அதுக்காக எந்த சக்தி முதலை பயன்படுத்துவோம்? சக்தி முதல் எது பயன்படுத்தப்படும்? இப்ப மிளகாயை நாங்க காய போடுறோம்னா சூரிய சக்தியை பயன்படுத்துவோம். ஒரு வாகனத்தை இயக்க வேணுமாக இருந்தா அதுக்கு பெட்ரோல் அல்லது டீசல் சொல்லுவோம். அது சுவட்டு எரிக்கும். உடைகளை அழுத்துவதற்கு அயன் பண்றதுக்கு ஒன்று கரண்ட்ல அயன் பண்ணுவோம் அல்லது சிரட்டை போட்டு அயன் பண்ணுவோம். அதே போல நீரை சூடாக்குறதுண்டா விறகு வச்சு சூடாக்குவோம் அல்லது எல்பி கேஸ் வாயு. எல்பி என்றால் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ல வச்சு சூடாக்குவோம் அல்லது கரண்ட் மின்சாரத்தை பயன்படுத்துவோம். இப்ப இன்றைக்கு நாங்க பார்த்தது சக்தி முதல்களும் அவற்றை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பது பற்றி. இப்ப இன்றைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது விளங்காத அல்லது டவுட்டா இருந்தா நீங்க கேட்க. உங்களுக்கு படித்த விடயங்கள் விளங்கி இருந்தா பிள்ளைகள் இதனுடைய தொடர்ச்சியாக நாங்க அடுத்து வார வகுப்புகள்ல சக்தி முதல்கள் வெவ்வேறு சக்தி முதல்கள் நாங்க பார்க்க போறோம். இப்பதான் நாங்கள் சூரியன் தொடர்பான சக்தி முதல் பார்த்திருக்கிறோம். அடுத்து நாங்க அப்படியே சுவட்டு எரிபொருள் மின்சக்தி விறகு தொடர்பாக நாங்க பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.